வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சொற்கள் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாபிக்ல உங்களுக்கான பெஸ்டான ஒரு கண்டென்ட் வீடியோவை நம்ம தருவோம். இங்கே அதிகப்படியான நபர்கள் காதலித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பிடித்த நபருடன் அவர்கள் வாழ்வதை விட அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்காக தான் வாழ்கிறார்கள். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டோம் அப்படின்ற அவங்களுக்கு லைஃப்ல வாழ்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க தான் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்ல வாழ்றாங்க. என்னதான் வேற ஒருத்தவங்க பிடிச்சிருந்தாலும் அவங்க வீட்டுல பார்க்கக்கூடிய ஒரு லவரை ஏத்துக்க தான் செய்யறாங்க. காரணம் இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்றதுக்காக. ஸோ நிறைய பேர் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது. ஆனா உங்களோட லைஃப்பை நீங்க பாத்துக்கிறீங்க. ஆனா உங்களை நம்பி ஒருத்தவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க லைஃப்ல இப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபீலிங் மற்றவங்களுக்கு புரியலாம். நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்தினால உங்க லைஃப்பை நீங்க ஒருத்தவங்க விரும்புறீங்கன்னா கேர்ஃபுல்லாவே இருக்க பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனதளவில் விரும்பிவிட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும் அது தாமாக தான் இருக்க வேண்டும் என்ற செய்ய வேண்டும் என்ற ஆண்களுக்கு ஆசை வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை மனசளவுல ஒரு ஆண் விரும்புற பட்சத்துல மட்டுமே இந்த விஷயம் நடக்கும். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்க உங்களை உண்மையா இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இதை பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, எந்த நல்லது நடந்தாலும் சரி, கெட்ட நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா, உங்களுக்காக கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க வேணும். உங்களோட லைஃப்ல இந்த சக்சஸ் ஆனதுக்கு நான் தான் இவங்க தான் கூட இருந்தாங்க, அதனால எனக்கு முடிஞ்சுன்ற மாதிரி எல்லா விஷயத்திலும் நீங்க இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா அவங்களுடைய நப்பாசன் கூட சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய அதிகப்படியான நபர்கள் காதலித்து சேர வேண்டும் என்று நினைப்பதை விட தேவைக்காக காதலித்து அந்த தேவை முடிந்தவுடன் விட்டு செல்கிறார்கள். இப்போ நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி அந்த லைஃப்பை சக்ஸஸ் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும்னு நினைக்கிறத விட லவ்ன்ற ஒரு விஷயமே ஒரு தேவைக்காக ஆயிடுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக தான் லவ்ன்ற ஒரு டாபிக்ல வந்துடுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதுக்காக தான் ஒருத்தங்க வேணும்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி ஒரு யூஸ்க்காக உங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க அவங்களோட தேவைக்காக தான் பார்ப்பாங்க. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா கண்டிப்பா உங்க மண்டையில ரங்கராட்டம் ஆட்டத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நினைச்சு எந்த ஒரு ஃபீலிங் ஆகாதீங்க. ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் யாராவது ஒரு நபரை மனதில் விரும்பிவிட்டால் நிச்சயம் அவர்கள் விரும்பக்கூடிய நபரை எந்த காரணத்தினாலும் எப்போதும் தவறாக நினைக்கவே மாட்டார்களாம். ஒருத்தங்க அவங்க மைண்ட் செட் படி பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயமா இருந்து எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா தான் மனசுலன்றது காதல் வரும். இந்த ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறமா எப்படி நமக்கு பிடிச்சவங்கள சந்தேகப்பட தோணும்? முக்கியமா எந்த நேரத்துலயும் அவங்கள தப்பா நினைக்க தோணாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க எவ்வளவு பெரிய தப்பே பண்ணட்டுமே, இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். காரணம் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பாசம், நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணம், அது நம்ம தான் நம்மளோட லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே வந்தாதான் ஒரு மனதளவுலான காதல் வரும். ஆனா இங்க நிறைய பேர் லைஃப்ல இது கிடையவே கிடையாது. பட் புரிஞ்சு அப்படி நினைச்சுக்கிறாங்க இவங்க மனசுல விரும்பாங்க அப்படின்றது. அது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தன் காலத்து நபருடன் வாழ வேண்டும் என்பதை விட அவருடைய வீட்டில் பார்க்கும் ஒரு ஆணை பெண்ணை நல்லவனா கெட்டவனா என்று கூட தெரியாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பும் போது அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு கூட தெரியாம விரும்பிடுறாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஒருத்தவங்களாம் விரும்பி இருப்பாங்க, அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு வீட்டுல ஒருத்தவங்க மாப்பிள்ளை போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள திருமணம் பண்ணிப்பாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பையன் நல்ல பையனா, கெட்ட பழக்கம் ஏதாச்சும் இருக்கா, சரக்கு தம்பந்த போன்ற விஷயங்களா இருக்கா, இல்ல தப்பான பழக்கம் உள்ளவனா, எப்படிப்பட்ட கேரக்டர், இந்த மாதிரிலாம் பார்க்கறது கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்பா, நல்ல பணம் வச்சிருக்கானா, சம்பாதிச்சிருக்கானா, சொந்த வீடு இருக்கா, இதுதான் பாக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஒரு காசுன்ற ஒரு விஷயத்தை பாக்குறாங்க தவிர அவனை பத்தி கேரக்டர் பாக்குறது கிடையாது. முக்கியமா சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்பேற்பட்ட கேடு கட்டினா இருந்தாலும் அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க உங்களுடைய பொண்ணுங்களை. உங்களுடைய பொண்ணு ஒன்றும் பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மிஷின் இல்லை. பணம் இருக்கவன்றெல்லாம் உங்க பொண்ணை கொடுக்கக்கூடிய ஒரு தப்பான எண்ணத்துக்கு நீங்க போகாதீங்க. முக்கியமா உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கை இதுல முக்கியமா பாதிக்கும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ நீங்க பேரண்ட்ஸா வந்து பாக்கீங்க இல்லை நீங்களே பாக்குறீங்கன்னா உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. பணம் இருக்குன்றதுக்காக அவங்க கூட வாழ்ந்துலாம் சந்தோஷமா நினைச்சு போனீங்கன்னா உங்களோட ஒரு அடிமுட்டால் யாருமே கிடையாது. கண்டிப்பா நீங்க லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க அதை நினைச்சு. முக்கியமா சொல்லணும்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்க விரும்பிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க வேற ஏதோ மாப்பிளையை காமிப்பாங்க, ஒத்துக்காம இருப்பீங்க. ஒரு சில நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப், முக்கியமா நல்லா சேலரி வாங்கக்கூடியவர், பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்ற வாங்குறவங்க வேறாச்சும் வரும்போது நீங்களே ஓகே சொல்றீங்க. அப்போ உங்க லவ் என்னாச்சு? அப்போ இதோட பெட்டர் ஒருத்தன் சேலரி வாங்க வந்தா இவனை விட்டு அவன்ட்டு போவீங்களா? நான் சிம்பிளா கேட்கேன். ஆண்களுக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அவங்க கூட இருப்பாங்க, வாழ்ந்துருப்பாங்க, லவ் பண்ணிருப்பாங்க, பெட்டரா அழகா கிடைக்கும் போது இவங்கள போயிருவாங்க. ஏன் அதோட பெட்டரா ஒருத்தன் கிடைச்சுன்னு ஒருத்தங்க போவீங்களா? அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? காதன்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே தப்பான ஒரு விஷயத்த வாழ்க்கையை இப்ப வாழ ஆரம்பிச்சிட்டீங்க.
ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அது நமக்காகன்னு இருக்கணும், நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும். நமக்கு பிடிச்சவங்க இல்லை, நமக்கு பிடிச்சது மட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சனை விட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் தான் முக்கியமா இருந்துச்சுன்னா, அப்போ அவங்க எதுக்கு உங்களோட வாழ்க்கை தேவையில்லையே. அந்த பணம் தான் தேவைன்னா நீங்க அந்த பணத்தை நோக்கி ஓடி அதை சம்பாரிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்கு இன்னொருத்தருக்கு தேவையில்லாத வாழ்க்கை. நிறைய பேரண்ட்ஸும் இப்படிதான் பண்றாங்க, பொண்ணுங்களும் இப்படிதான் பண்றாங்க, ஆண்களும் இப்படிதான் பண்றாங்க. ஆண்களுக்கு அழகு பாக்குறாங்க, காசு பாக்குறாங்க, ஜாதி பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்களும் இதே மாதிரி விஷயத்த பாக்குறாங்க. எதுக்கு இந்த காமனான ஒரு விஷயத்துக்குள்ளே உங்க லைஃப் அடக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியாத விஷயமே இன்னி வரைக்கும் இதுதான். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்க விரும்புனீங்கன்னா யார் இருந்தாலும் அவங்க நல்லவனா இருந்தா கண்டிப்பா அப்செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்க லைஃப்ல ஒரு நாள் சக்சஸ். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், நீங்க இன்னும் பல 100 கோடி வருஷம் வாழ போறது இல்லை. நீங்க வாழ போறதே அதிகபட்சமா 60, 55 இந்த டைம்குள்ளதான் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வாழ முடியும். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க அது இது நினைச்சு ஆசைப்படாதீங்க. இருக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. ஆசைப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க வாழ போறது பல 100 கோடி வருஷம் இல்லை, ஜஸ்ட் 60 வருஷம். இந்த 60 வருஷத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க யாரை மேரேஜ் பண்ணாலும் பண்ணுங்க, தப்பு இல்லை. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுனால தானே இவ்வளவுக்கு நான் பேசுறேன். ஏன்னா இது நானே நிறைய பேர் லைஃப்ல காமனா பார்த்த விஷயம். லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வேற ஒரு வீட்டுல ஒரு பொண்ணோ இல்ல பையனோ பார்க்கும்போது இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வசதி, முக்கியமா கவர்மெண்ட் ஜாப், பணம். இதை பார்த்தோனையும் இவன் கூட வாழ்ந்து நம்மளோட சந்தோஷமா இருக்க முடியாது, இதனால ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம். நீங்க நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இப்படி போயிருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்லுங்க, நான் இப்போ நிம்மதியா ஹாப்பியா வாழ்றேன் அப்படின்னு. இருக்காது. ஏன் சொல்லுங்க? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, பணம் அதிகமாக வச்சுக்க நபர்களும் சரி, அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அன்புன்ற ஒரு விஷயம் வேல்யூவா இருக்காது. அவங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பணத்துல அதிகமா இருக்கவங்க பணத்தை மட்டும் பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு தான் சொல்ற விஷயங்கள் கீழே கூடிய சொல்லவங்க கேட்க மாட்டாங்க, தான் சொல்றதான் சரின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்படிப்பட்ட உங்க லைஃப்ல நீங்க போய் வாழும்போது கண்டிப்பா உங்க லைஃப் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படியே உங்களோட வைஃப் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க எவ்வளவு நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒருத்தங்களை ஏமாத்தி துரோகம் பண்ணி வேற உங்களுக்கு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற போது அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும்? ஒருத்தங்களை ஏமாத்தி தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேவையா? யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டாங்கலாம் கிடையாது. இப்ப ரீசெண்டா நடந்த விஷயம் நியூஸ்லயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஒருத்தங்க வீட்டுல ஒருத்தங்க மாப்பிள்ளை கொண்டு வந்து நிப்பாட்டி போஸ்ட் பண்ணாங்க. ஆனா தான் விரும்பின நபனுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு உண்மையா இருக்குன்றதுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம், என்னைய யாருமே பார்க்க வேணாம், என்ன யாராச்சும் பார்க்க வந்தாங்கன்னா இப்படித்தான் இருப்பேன்ற போயிட்டு மொட்டை போட்டு வந்துட்டாங்க. வேற எதுவுமே செய்யல, மொட்டை போட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல எதுவுமே பேசல, யார்ட்டையுமே எதுவும் சொல்லல. இந்த மொட்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு பையன் வந்தாலும் அவங்கள பார்க்க மாட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காரணம் அதோட உண்மையான காதல்ன்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன இழந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான காதல். இவங்க இல்ல அவங்க இல்ல இவங்கன்னு ஒவ்வொருத்தருந்தா போறதுக்கு பேரு வேற. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே காமனா வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம். நான் ஆண்களும் இங்க உத்தமம் கிடையாது, பெண்களும் இங்க உத்தமம் கிடையாது. 2 பேருமே தப்பானவங்க இருக்கதான் செய்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்களும் இருக்கதான் செய்றாங்க. ஏன் இப்போ நடந்த பொண்ணு, இந்த ஒரு பொண்ணு இவ்வளவு அளவுக்கு யார் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வேற ஒரு லைஃப் கிடைச்சிச்சு, பெட்டரான ஒரு லைஃப்னு சொல்லி ஏத்துட்டு போயிருக்கலாம். பட் அந்த பையனுக்கு உண்மையா இருக்குன்றதுக்காக அந்த பொண்ணு மொட்டை போட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் யாரு? அந்த பையனோட அன்பு, அந்த பொண்ணோட அன்பு. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வேணுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டா. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான அன்புகள் கிடைக்கத்தான் செய்யும். பையனும் உண்மையா இருப்பாங்க, பசங்களும் உண்மையா தான் இருப்பாங்க. பட் ஒரு சில காரணங்களாக அவங்க முடிவுகள் மாறுபடும். ஆனா நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க தான் வாழ போறீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. எத்தனை வருஷம், எத்தனை நாள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதிகபட்சம் எவ்வளோ? கொஞ்சம் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் பார்ப்பாங்களா? அதுக்கப்புறம் வாழ போறது ஃபுல்லா லைஃப் லாங் நீங்க தான். ஸோ உங்க லைஃப் உங்க கையில தான். அண்ட் நம்ம கிட்ட நிறைய பேர் சொன்ன ஒரு பர்சனலான விஷயமும் இதுதான். நம்ம கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பரே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒரு முடிவை தெளிவா எடுக்க பாருங்க. அப்படி முடிவு எடுக்க முடியலன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கமா போங்க. தப்பு இல்லைங்க. காசு பணம்ன்றது தேவை வாழ்க்கைக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்றதை நான் சொல்றேன். அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம், புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம இருக்கிறதும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சேன், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்.